ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில் கூட ஏன் நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏன் நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும்? இந்த நாளில் கூட வாசித்த வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிட்டால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும்? ஏன் ஸ்தோத்திர பலி மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தணும்? மகிமைப்படுத்தினா என்ன நடக்கும் என்று சொல்லி ஒரு 2-3 காரியங்களை நாம் வேகமாக தியானித்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் நம்ம ஸ்தோத்தரிக்கணும்? மகிமைப்படுத்துறதுக்கா? அதான் ஏன் மகிமைப்படுத்தணும் சொல்லுங்க, தெரியுமா? அப்ப தெரியாம தான் ஆரம்ப வர்ஷிப் வேளையில் அவளே வாயை திறந்து தோத்திரம் தோத்திரம் சொன்னீங்களோ? சரி, ஏன் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் கூட ஏன் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவதாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யாராவது வாசிப்போமா? யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்காலங்களை ஊதுகையில் அநேகர் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம் செலுத்தினா என்ன நடக்கும்? சொல்லுங்க, என்ன நடக்கும்? ஏன் ஸ்தோத்தரிக்கணும்? ஸ்தோத்தரித்தா என்ன நடக்கும்? சொல்லுங்க. அலங்கம் இடிந்து விழும். அந்த எந்த அலங்கம்? தடையாகிய சத்ருவின் கோட்டையாகிய அந்த எரிகோ உடையும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஸ்தோத்தரித்தா என்ன நடக்கும்? தடையாயிருக்கிற அந்த கோட்டை என்ன செய்யும்? உடையும். அல்லேலூயா. நம்ம சும்மா தெரியாம ஸ்தோத்தரிச்சிட்டு இருக்கிறோம். ஏன்? ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் ஏன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடையாயிருக்கிற, உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக எதிராயிருக்கிற எரிகோ கோட்டை போன்ற அலங்கம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு நீங்க ஸ்தோத்தரிப்பீர்களே ஆகில் அந்த கோட்டை என்ன செய்யும்? சொல்லுங்க, உடையும். அல்லேலூயா. ஏன் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், சத்துருவின் கோட்டை என்ன செய்யணும்? உடைவதற்கு நம்ம ஸ்தோத்தரிக்கணும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வாசிக்க கேட்ட இந்த யோசுவாவின் புஸ்தகத்தில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் அந்த எரிகோ கோட்டை எப்படி இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவங்களுக்கு முன்னால் அது எப்படி இருந்துச்சு? பயமுறுத்தி கொண்டிருந்தது. எப்படி இந்த எரிகோவை நம்மை பிடிப்போம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மோசேக்கு சொன்ன, யோசுவாவுக்கு சொன்ன காரியம் என்ன? என்ன காரியம்? நீங்க என்ன செய்யணும்? அந்த எரிகோ கோட்டை என்ன செய்யணும்? சுத்தணும். எப்படி சுத்தணும்? எத்தனை நாள் சுத்தணும்? 7 நாள் சுத்தணும். ஒவ்வொரு நாளும் எத்தனை சுத்தணும்? ஒரு சுத்தணும். அப்ப 6 நாளைக்கு 6 சுத்து. 7வது நாள் எத்தனை சுத்தணும்?
7 சுத்து சுத்தணும். அதுலயும் 7 சுத்து எப்படி சுத்தணும், 6 சுத்து எப்படி சுத்தணும்? முதல்ல மகா ஆரவாரமா சுத்தணும். 7வது நாள் சொல்லுங்க. அதுதான் பாயிண்ட். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு சுத்து மௌனமாய் சுத்த வேண்டும். 7வது நாள் 6 சுத்து எப்படிதான் சுத்தணும்? மௌனமாய் சுத்தணும். கடைசி சுத்து சுத்தும் போது எக்காலம் ஊதும் பொழுது எல்லாரும் என்ன செய்யணும்? ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா. ஆரவாரமாய் ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? எக்கால சத்தம் ஜனங்கள் கேட்டு மகா ஆரவரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவஜனமே, நீ கர்த்தரை உயர்த்துகிற ஸ்தோத்திர பலி உன் வாயில இருக்குமானால், எது உனக்கு தடையாய் சத்துரு கோட்டையாய் எரிகோ போல இருக்குமானால் அது உடையும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எரிகோ கோட்டையை உடைப்பதற்கு, அந்த அலங்கத்தை உடைப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஒரு ஆயுதத்தை என்ன செய்யல? பயன்படுத்தல. அல்லேலூயா. வேற எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. 7 நாள் சுத்தினாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, அப்படியானால் நாம் ஏன் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பதற்கு வேதம் நமக்கு கற்றுத் தருகிற காரியம் என்ன? ஸ்தோத்தரித்தால் சத்துரு கோட்டை என்ன செய்யும்? உடையும். அல்லேலூயா. நாம் ஸ்தோத்தரித்தால் சத்துருடைய கோட்டை என்ன செய்யும்? உடையும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எதிராய் மதில் போல ஒரு காரியத்தை நடத்த முடியாதபடி ஏதோ ஒன்று தடையாய் இருக்கிறதா? இன்றைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்தும் பொழுது நமக்கு முன்னால இருக்கிற தடையை நம்ம என்ன செய்யலாம்? உடைக்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை செய்யறது கிடையாது. ஆலயத்துக்குள்ள வந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க 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 சொல்லுங்கன்னு வாயை பழந்து விட வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு. வாயை கை வச்சு என்ன செய்யணும்? பிளந்து வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில தடைகள் மாறலன்னா நம்ம ஸ்தோத்திரம் சொல்லல. நீங்க ஸ்தோத்திரம் சொல்வீர்களே ஆகில் உங்களுக்கு முன்னாலே இருக்கிற தடைகள் விலகும், தடைகள் உடையும். ஆண்டவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரு சின்ன காம்பவுண்ட் சுவர் உடைஞ்சதை நமக்கு பைபிள் எழுதி வைக்கல. ஒரு சின்ன காம்பவுண்ட் சுவர் உடைஞ்சதை எழுதி வைக்கல. எரிகோவினுடைய கோட்டை, அந்த கோட்டையில மேல அகலம் எவ்வளவா தெரியுமா? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட தான் கேட்கேன். எத்தனை தேர் போலாம்? 2 தேர் எதுல போலாம்? அந்த காம்பவுண்ட் சுவரில் போகலாம். இன்னைக்கு நம்ம காம்பவுண்ட் சுவரில் ஒரு ஆள் நடக்க முடியல. 4 இன்ச்சு கட்ட இப்படி கட்டிட்டு இருக்கோம் காம்பவுண்ட் சுவர் கவரில். அதில் ஒரு ஆள் என்ன செய்ய முடியல? நடக்க முடியல. ஆனால் அந்த காம்பவுண்ட் சுவரில் எத்தனை தேர் போகலாம்? 2 தேர். பனகுடியில் எந்த தெரு அகலமாக இருக்கும்? பனகுடியில் எந்த தேர் அகலமா, எந்த ரோடு அதிகமாக அகலமாக இருக்குது? தேர் ஓடுற தெரு தான் எப்படி இருக்கும்? அதுக்கு பேரு என்ன தெரு? பனகுடியில் என்ன தெரு? பெரிய தெரு. ஏன்? பெரிய தெருவில் தான் தேர் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஏன்னா அவ்வளவு பெரிய அகலமான தேர். ஒரே நேரத்தில் 2 தேர் போலாமா? எதுல? கோட்டை சுவரில். அப்போ அந்த கோட்டை எவ்வளவு அகலமாக இருந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு இப்பதான் நமக்கு ரோட்ல 4 லைன்ஸ் என்ன செய்யுது? இப்பதான் வருது. எந்த வருஷம்? கிறிஸ்து கிபி 2010 தான் நமக்கு என்ன வந்துச்சு? 2 வாகனம் ஒரே நேரத்தில் ரோட்ல போகிறதுக்கு ரோடு இப்போ வந்துச்சு. ஆனா பாருங்க, எத்தனையோ ஆயிரங்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த கோட்டை சுவர்ல 2 தேர் ஒரே நேரத்தில் போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அகலமான அந்த அலங்கத்தின் கோட்டை. ஒரு அலங்கம்பி யூஸ் பண்ணல, ஒரு தோட்டா யூஸ் பண்ணல, ஒரு துப்பாக்கி யூஸ் பண்ணல. துதியினால, ஸ்தோத்திரத்தினால இடிந்து விழுந்ததானால் எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்க எந்த அளவுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துறீங்க? அப்படியானா எத்தனை பேர் இந்த ஸ்தோத்திர பலி செலுத்த போறீங்க? அது என்ன தடையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய தடையா இருக்கட்டும், அதற்காக எக்ஸாம்பிளா தான் வேதத்தில் எரிகோ கோட்டையை வைத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு 2 தேர் ஒரே நேரத்தில் போகக்கூடிய அளவுக்கு இருக்கிற அந்த அகலமான மதில் ஸ்தோத்திரத்தினால
ஆர்ப்பரிக்கிறதுனால விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்படியானால் நாம் ஏன் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொன்ன முதல்ல என்னது? சத்துருவின் கோட்டை என்ன செய்யணும்? உடையணும்னா ஸ்தோத்தரிக்கணும். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. யாரு? யோசபாத் என்கிற ஒரு ராஜா யுத்தத்துக்கு யாரை கொண்டு விட்டுருக்காரு? யாரை கொண்டு விட்டுருக்காரு? பாடகர் குழுவை. அல்லேலூயா. பாடகர் குழு எங்க நிற்பாங்க? ஆலயத்தில் இருப்பாங்க, கல்யாண வீட்டில் இருப்பாங்க, அடக்காராதனை வீட்டில் இருப்பாங்க, இன்னும் கன்வென்ஷன் கூட்டங்களில் இருப்பாங்க. ஆனால் இந்த யோசபாத் ராஜா பாடகர் குழு எங்க கொண்டு வைக்கிறான்? எங்க கொண்டு? யுத்த களத்தில் கொண்டு வைக்கிறான். முன்னால நிறுத்துறதே பாடகர் குழு தான். ஸ்தோத்திரங்களை செலுத்துவதற்காக. வசனம் அழகா சொல்கிறது. என்ன செய்வதற்காக? பாடி துதி செய்வதற்காக பாடகர் குழுவை யுத்தத்தில் முன்னணியத்தில் கொண்டு விடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன் ஆண்டவரை பாடி ஸ்தோத்தரித்து துதிக்கணும்னா, முதலாவதாக நம்ம பார்த்தோம், சத்துருவினுடைய கோட்டை உடைவதற்கு நம்ம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். இரண்டாவதாக பார்க்கிறோம், யுத்த களத்தில் பாடகர் குழுவை கொண்டு ஏன் நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த யுத்தத்தை யார் நடத்தணும்? கர்த்தர் நடத்தணும். 20ஆம் அதிகாரம் 15-17 நீங்க வாசித்து பாருங்க. அந்த வசனம் அழகா சொல்கிறது. நான் வாசிக்கிறேன். ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் தேவனுடையது. அல்லேலூயா. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல என்று சொல்லி 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற யுத்தத்தை கர்த்தர் நடத்தணும்னா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பிரசங்க தலைப்பு சொல்லுங்க. என்ன செய்யணும்? யுத்தத்தை கர்த்தர் நடத்தணும்னா நீங்க என்ன செய்யணும்? வாயை திறந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா. ஏன் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தத்தை, உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிற போராட்டத்தை, ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற யுத்தத்தை கர்த்தர் நடத்தணும்னா நீங்க ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா. நீங்களே உங்க யுத்தத்தை நடத்திக்கிடுவீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வாயை எஸ்ஆர் பச போட்டு ஃபெவிகால் போட்டு ஃபெவிக்விக் போட்டு நீங்க என்ன செய்யலாம்? ஒட்டிக்கிடலாம். நீங்க நடத்துவீங்களா யுத்தத்தை? ஒரு காய்ச்சல் வந்தாலே தாங்க முடியல, ஒரு பல்வலி வந்தாலே தாங்க முடியல, ஒரு புண்ணு வலி வந்தாலே தாங்க முடியல. பரவ எப்படி நீங்க யுத்தத்தை நடத்துவிய? காலில் ஒரு சின்ன கோடு ஒரு முள்ளு குத்தினாலே 4 நாளைக்கு என்ன செஞ்சுட்டு தெரியுதோம்? நொண்டி அடிச்சுக்கிட்டு தெரியுதோம். இவையே யுத்தத்தை நடத்துவாங்களாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, யுத்தத்தை, உனக்குள்ள யுத்தத்தை நீ நடத்தாமல் கர்த்தர் நடத்தணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் யுத்தத்தை நீங்க நடத்த போறீங்க? எத்தனை பேர் யுத்தத்தை நீங்க நடத்த போறீங்க? அதுக்கும் ஆமேன் வருது, அதுக்கும் கை தூக்கிட்டு இருக்கா. என்னங்க எங்க கொண்டு வைக்கன்னு தெரியல. யுத்தத்தை கர்த்தர் நடத்தணும். தான் அழகா அவன் சொல்றான், யுத்தம் யாருடையது? உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. அல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாக வந்திருக்கிறாங்க, யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில கர்த்தரை பாடி துதிப்பதற்கு பாடகர் குழுவை முன்னால நிறுத்திட்டு சொல்றான், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்க வாழ்க்கையில இருக்கிற யுத்தம், உங்களுடைய தொழிலில் இருக்கிற போராட்டம், உங்களுடைய படிப்பில் இருக்கிற போராட்டம், உங்க குடும்பத்தில் நடக்கிற யுத்தத்தை கர்த்தர் நடத்தணும்னா நீங்க துதிக்கணும். அல்லேலூயா. நீங்க துதிக்கலன்னா அந்த யுத்தத்தை யார் தான் நடத்தணும்? நீங்க தான் நடத்தி ஆகணும். அல்லேலூயா. அந்த யுத்தத்தை நீங்க தான் சண்டை போட்டு ஆகணும். அந்த யுத்தத்துல நீங்க தான் போராடி ஆகணும். நீங்க போராடினா நிச்சயமா என்ன செய்ய முடியாது, அதுல ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஜெயத்தை கொடுக்கிறவர் என் ஆண்டவர். அப்படியானால் என் ஆண்டவர் அந்த யுத்தத்தை நடத்தணும்னா, என் ஆண்டவர் அந்த யுத்தத்தை நடத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்க. துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. ஏன் ஸ்தோத்தரிக்கணும் சொல்லுங்க. முதல்ல என்னது?
என்ன சொன்னதை சொல்லுங்க, ஆளுக்கு ஒன்று சொல்லாதங்க. எதிராயிருக்கிற சத்ருவின் கோட்டையை என்ன செய்யணும்? உடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். ரெண்டாவது, யுத்தத்தை கர்த்தர் நடத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போமா? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 26 வாசிங்க. நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே, எல்லாரும் சொல்லுங்க, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக அந்த இடம் என்ன செய்தது? அதிர்ந்தது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 25 26 சொல்லப்பட்டிருக்கிறது. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும், சிலர் நடு ராத்திரியில என்ன செய்யறாங்க? தூங்குறாங்க. சிலவங்க நடு ராத்திரியில செல்போன் எடுத்து வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? விளையாடிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் தேவனை என்ன செய்தாங்க? பாடி துதித்தாங்க. பகல்ல நல்ல ராஜ சாப்பாடு, பிரியாணி சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஹாயா மெத்தையில அலந்துட்டு ராத்திரி பாடி துதிச்சாங்க. அப்படிதானே? இல்ல இல்ல இல்ல. பகல்ல அநேக அடிகள் அவங்களை அடித்தாங்க. அவங்கள பிடிச்சு தொலிச்சாங்க. உரின்னு உரிச்சிட்டு தான் சிறைச்சாலையில கொண்டு தொழுமரத்துல மாட்டி போட்டிருந்தாங்க. பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில தொழுமரத்துல மாட்டி வச்சிருக்கிறாங்க. பகல்ல பிடிச்சு அநேக அடிகளை அவங்களை அடிச்சாங்க. ஆனா அவங்க சிறைச்சாலையில என்ன செய்யல? வலியில புலம்பல, அழல. ஒருவேளை அழுது இருக்கலாம், புலம்பி இருக்கலாம். எப்பா இந்த அளவு அடி அடிச்சிட்டானுங்களே என்று சொல்லி ரெஸ்ட் எடுக்கல. நல்ல வேளை ராத்திரியும் நம்மளை அடிக்காம இந்த சிறைச்சாலையில கொண்டு போட்டுட்டான் வைப்பா என்று சொல்லி நிம்மதி பெருமூச்சு விடல. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் விண்ணப்பம் பண்ணி தேவனை பாடி துதித்தார்கள். இத சிறைச்சாலையில் உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? அநேகர் என்ன செய்தாங்களாம்? பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, எவ்வளவு வேதனை சரீரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில இருந்தாலும், நீ நடுராத்திரியில தேவனை பாடி துதிப்பாயானால் சடுதியில, அல்லேலூயா சொல்லுங்க, சடுதியில என்ன நடந்துச்சு? சிறைச்சாலையின் அஸ்திபாரம் என்ன செஞ்சுச்சு? அதிர்ந்தது. அல்லேலூயா. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அதிர்ந்தது. சிறைச்சாலையில எவையெல்லாம் கட்டப்பட்டிருந்தானோ எல்லாருடைய கட்டுகள் என்ன செய்தது? அவிழ்ந்தது. பவுலும் சீலாவுடைய கட்டுகள் மாத்திரம் அவிழல, அவங்க விலங்குகள் மாத்திரம் அவிழல. சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகள் என்ன செய்து? அவிழ்ந்தது. எனக்கு இப்பதான் தெரியுது ஏன் இந்த மக்கள் நடுராத்திரியில் ஜோமன வரமாட்டாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் உள்ள கட்டுகளை அவிழ்ந்துரும் நினைச்சுதான் எல்லாரும் வீட்டில் இருந்திருக்க போல. அப்படிதானே? எனக்கு அருமையான தேவஜனமே, பவுலும் சீலாவும் பாடி துதிக்கிறாங்க, ஸ்தோத்தரிக்கிறாங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரத்தை கர்த்தர் அதிரச் செய்தார். எல்லாருடைய கட்டுகளும் என்ன செய்தது? அவிழ்ந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன் நீங்க ஸ்தோத்தரிக்கணும்னா, நமக்கு இருக்கிற சிறையிருப்பு மாறணும்னா என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் உங்களை சிறைப்படுத்தி இருக்கலாம். அந்த சிறையிருப்பு இன்னைக்கு மாறணும்னா, அந்த சிறையிருப்பு இன்னைக்கு நீங்க மாறணும்னா நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க. இதையே சொல்ல மாட்டீங்கல, அப்புறம் எப்படி நீங்க ஸ்தோத்தரிப்பே? வீட்டில் போய் நீங்க ஸ்தோத்தரித்தால் மாத்திரமே உங்களுடைய சிறையிருப்பு மாறும். நீங்க ஸ்தோத்தரித்தா உங்க பக்கத்து வீட்டுக்காரருடைய சிறையிருப்பு என்ன செய்யும்? மாறும். அநேகருக்கு விடுதலை உண்டாகும். எனக்கு அருமையான தேவஜனமே, எத்தனை பேர் இன்னைக்கு நீங்க ஸ்தோத்தரிக்க போறீங்க? நீங்க ஸ்தோத்தரிச்சா உங்க சிறையிருப்பு மாறும். அதே சமயத்தில் உங்களை சார்ந்தவருடைய சிறையிருப்பு மாறும். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், எனக்கு மாறாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு மாறிச்சு அவனுக்கு மாறிடுமேன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஸ்தோத்தரிக்காம இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, சிறையிருப்பு மாறணும்னா நீங்க துதிக்கணும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். அது எவ்வளவு வேதனையா இருக்கட்டும், எவ்வளவு களைப்பா இருந்தா கூட
நடு ராத்திரியில நீங்க என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 3 காரியம் சொல்லி இருக்கிறேன். என்னதெல்லாம் ஏன் நம்ம ஸ்தோத்திரிக்கணும்? முதல்ல சொல்லுங்க. ஸ்தோத்திரித்தா நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் கோட்டை என்ன செய்யும்? உடையும். இரண்டாவது, ஸ்தோத்திரித்தா யுத்தம் யாருடையதா மாறும்? கர்த்தருடையதா மாறும். அந்த யுத்தத்தை யார் நடத்துவார்? கர்த்தர் நடத்துவார். மூன்றாவது, ஸ்தோத்திரித்தா சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அது என்ன என்று சொல்லி வாசிப்போமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது, நல்லா கவனிங்க, ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதலால தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணா என்ன நடக்குமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லாம வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஒண்ணு, சமாதானம் இல்லாம நான் வந்திருக்கேன். பரவாயில்ல, ஆண்களுக்கு எல்லாருக்கும் சமாதானத்தோட வந்திருக்கீங்க. இன்னைக்கு யாராவதுங்க ஜோமன கடைசியில் வாங்க வரிசையில், அதுக்கு பிறகு தான் இருக்கு. கை வைத்துங்க. எனக்கு சமாதானம் இல்லாம நான் வந்திருக்கேன்னா இப்போ கூட 2 கை ஆறுது. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இன்னைக்கு வேணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். இப்போ கை தூக்காதவங்க எல்லாம் நல்லா ஸ்தோத்திரிப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சமாதான குறைச்சல என்ன செய்யல இல்ல. நீங்க கை தூக்குறீங்கன்னா உங்களுடைய சமாதானம் இன்னைக்கு நிறைவாகணும்னா, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் உள்ளத்தில் வந்து உங்களுக்கு ஆளணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரித்தா எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வரும். அது ஒரு காரியத்துல அல்ல, உங்களுடைய இருதயத்துல உள்ளத்துல எல்லாத்திலும் வந்து ஆளும். எனக்கு அருமையான தேவசனமே, ஸ்தோத்திரத்தோடு கூடிய வேண்டுதல்னால தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். அப்பொழுதுதான் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயம் சிந்தனை எல்லாத்திலும் வந்து ஆளும். எனக்கு அருமையான தேவஜனமே, சமாதான குறைச்சலோட கூட இருக்கிறீங்களா? ஸ்தோத்தரித்து பாருங்க, ஸ்தோத்தரித்து பாருங்க. ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதல்னால தெரிவித்து பாருங்க. வசனம் பொய் சொல்லாது. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் வந்து ஆளும். உலக பிரகாரமான சமாதானம் என்று சொல்லல, தேவ சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தியுள்ள சமாதானம் அல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எத்தனை பேருக்கு அது வேணும்? அது வேணும்னா நீங்க என்னைக்கு ஸ்தோத்திரீங்க? அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரீங்க. 4 காரியம் சொல்லியிருக்கேன். 1 சொல்லுங்க, ஏன் நம்ம ஸ்தோத்திரிக்கணும்? எதிராக இருக்கிற சத்துருவின் கோட்டை தகரணும்னா நம்ம ஸ்தோத்திரிக்கணும். 2வது, யுத்தத்தை நாம நடத்தாம நம்முடைய யுத்தத்தை கர்த்தர் நடத்தினாதான் ஜெயம் கிடைக்கும். அப்படி கர்த்தர் அந்த யுத்தத்தை நடத்தணும்னா நம்ம ஸ்தோத்திரிக்கணும். 3வது, சிறையிருப்பு மாத்திரமல்ல, உன்னை சார்ந்தவர்கள் சிறையிருப்பு மாறணும்னா ஸ்தோத்திரிக்கணும். 4வது, தேவ சமாதானம் வேணும்னா, நம்மை நிரப்பணும்னா, சிந்தையில நிரப்பணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசியுங்கள். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வாசிங்க. சங்கீதம் 50. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு,
நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. போதும், இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் எல்லாரும் பிடிச்சுக்கிடுவோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் சொன்னீரே, என்னை விடுவியும். இப்படி எல்லாரும் ஜெபம் அப்படிதானே? இந்த வசனத்தை மாத்திரம் நல்லா சொல்லி ஜெபம். சங்கீதம் 50:15 நல்லா என்ன செய்வோம், எல்லாரும் ஜெபம் அப்படிதானே? சொல்லுங்க. ஆமா, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆபத்து வந்துட்டே, நான் கூப்பிடுற ஆண்டவரே என்னை விடுவியும் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆனா அந்த வசனம் இடையில இருந்து வருது. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல புல் ஸ்டாப் வைக்கல. செமி கோலன் அப்படின்னா என்னது? இந்த வசனம் பாதி தான் என்ன செஞ்சிருக்கு, முடிஞ்சிருக்கு. என்ன பாதி பின்னால இருக்குன்னு அந்த வாழை மாத்திரம் பிடிச்சிட்டு எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடுனாரே, இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறது விடுதலை வந்துடும் நினைக்கிறீங்க. ஏன் வரல? பின்னால வாழை மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முந்தின வசனம் எதுல முடியுதுன்னு சொன்னேன்? செமி கோலன்ல முடியுது. அதுல தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, அதுவும் கமாதா உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, இந்த ரெண்டு காரியத்தை நீ செஞ்சிட்டு ஆபத்துல நீ கூப்பிட்டா அவர் உன்னை என்ன செய்வார்? விடுவிப்பார் அல்லது வீடை தான் விற்பார். பின்னால உள்ளதை மாத்திரம் பிடிச்சா என்ன விற்பாரு? வீடு விற்பார். நீ ஸ்தோத்திர பலியிட்டு ஆபத்தில் அவரை நோக்கி கூட்டா உன்னை விடுவிப்பார். இல்லைன்னா சொல்லுங்க, வீடை விற்பார். ஆபத்து காலத்தில் நீ கூப்பிட்டா வீடை தான் விற்கணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. நீ ஸ்தோத்திர பலி இட்டாதான் நீ ஆபத்துல கூப்பிட்டா உன்னை விடுவிப்பார். ஏன் ஸ்தோத்திர பலி செலுத்தணும்? ஆபத்துல கர்த்தர் உன்னை விடுவிப்பதற்கு. நல்லா இருக்கும் பொழுது நமக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது, அப்படிதானே? தேவைப்படாது. செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு மனிதனுடைய உதவி நமக்கு தேவைப்படுவதில்லை. சமாதானத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட இருக்கிற வேலையில யாருடைய உதவியும் தேவையில்லை. ஆனா ஆபத்து நேரத்தில் உதவி தேவை. அதான் வசனம் சொல்றது, ஆபத்து நேரத்தில் தூரத்தில் இருக்கிறவனை விட பக்கத்தில் இருக்கிற யாரு? அயலானே வாசி. வாசின்னா பைபிள் வாசிக்கிறதுல அவன் தான் என்னது? மேல் அப்படின்னு அர்த்தம். ஆபத்து நேரத்தில் பக்கத்தில் இருந்து சண்டைக்காரனே அது பெருசு, அவன் தான் நமக்கு நல்லது, அவன் தான் நமக்கு உதவ முடியும் சொல்லி வசனம் சொல்றது. ஆபத்து காலத்தில் உதவி எல்லாருக்கும் தேவை. ஆனா அந்த ஆபத்து காலத்தில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உன்னை விடுவிக்கணும்னா நீ என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலியை செலுத்தணும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலி இடணும். அதோட மாத்திரமல்ல உன் பொருத்தனைகளை என்ன செய்யணும்? செலுத்தணும். இன்னைக்கு எல்லாருடைய பொருத்தனைலாம் எப்படி இருக்குது? ஏட்டு சுரைக்காய் போல இருக்கிறது. பொருத்தனை சும்மா கண்டதுக்கும் பொருத்தனை பண்ணிடுவோம். ஆண்டவரே நீர் அதை செய்யணும், அதை செஞ்சிருவேன் பொருத்தனை. ஆனால் ஆண்டவர் அதை செஞ்சிருவார், நீ அந்த பொருத்தனை என்ன செய்யறதில்லை, நிறைவேற்றுறதில்லை. வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உன் பொருத்தனை என்ன செய், நிறைவேற்று. யோசித்து பாருங்க, எத்தனை பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யாம இருந்திருக்கிறோம். கடந்த நாள்ல ஒரு செய்தியை கூட கேட்டோம். இப்படி பொருத்தனை பண்ணிட்டு செய்யாம இருந்தோம்னா அது என்னது? பிரசங்கத்தை வசனத்தை சொல்லுங்க, அது என்னது? கண்ணி. கண்ணினா என்னது? சுருக்காங்கண்ணி, தூக்கு கயிறு, அதுதான் என்னது? அது பொருத்தனை பண்ணிட்டு பொருத்தனை நிறைவேற்றலாம், அது உனக்கு கண்ணி தூக்கு கயிறு போல தொங்கிக்கிட்டு இருக்கும். எப்பவும் தலை அதில் மாட்டுதான் தூக்கிட்டு போயிடும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தா அதை நிறைவேற்றிருங்க. யோசித்து பாருங்க, எத்தனை பொருத்தனை நான் பண்ணி இருக்கிறேன், இன்னைக்கு செய்யறேனா? ஆண்டவருக்காக அதை செய்வேன், இதை செய்வேன், தசமபாகத்தை கொடுப்பேன், ஐயா நேரத்தை கொடுப்பேன், ஆலயத்திலே தங்கி கிடப்பேன். சுகமானோன்னு எல்லாரும் சொல்ற வார்த்தை இது. இனி நான் ஆண்டவருக்கே என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருவேன். ஆனா ஒரு துஷ்டி வீட்டுக்கு வந்தா கோயிலை விட்டுட்டு என்ன செஞ்சிருவோம்? என்ன செஞ்சிருவோம்? துஷ்டி வீட்டுக்கு போயிடுவோம். நான் உங்களை சொல்லலை, நீங்க கோயிலை கூப்பிட்டு சொல்றிய.
சரி, எனக்கு அருமையான தேவ ஜனமே, பொருத்தனை பண்ணிட்டு அதை நிறைவேற்றாமல் இருக்கிறோமா? நீ ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனை செலுத்தினா நீ ஆபத்துல கூப்பிட்டா அவர் என்ன செய்வார்? சொல்லுங்க, என்ன செய்வார்? அந்த வசனத்தில் பின்னால இருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீங்க விடுதலை பெறணும்னா, கர்த்தர் உங்களை விடுவிக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திர பலி செலுத்தணும். அல்லேலூயா. எத்தனை காரியம் சொல்லி இருக்கிறேன்? 5 காரியம். 5 காரியத்தை நம்ம இந்த வேளையில நம்ம தியானித்து இருக்கிறோம். ஏன் நம்ம ஸ்தோத்திரிக்கணும், ஸ்தோத்திரித்தா என்ன நடக்கும் என்று சொல்லி 5 காரியத்தை திரும்ப வேகமா சொல்லுங்க. எழுப்புங்க எழுப்புங்க, வேகமா சொல்லுங்க. அப்போ என்ன, ஏன் நம்ம ஸ்தோத்திரிக்கணும்? முதல்ல சொல்லுங்க. ஸ்தோத்திரித்தா எதிராயிருக்கிற சத்துருவின் கோட்டை, எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, எதிராயிருக்கிற சத்துருவின் கோட்டை உடையும். 2வது ஸ்தோத்திரித்தா, கேட்கல, உங்களுடைய யுத்தத்தை நீங்கள் செய்யாமல் அந்த யுத்தம் கர்த்தர் செய்வார். 3வது சிறையிருப்பு மாறும். 4வது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் வரும். 5வது விடுவிக்கப்படுவீங்க, விடுவிக்கப்படுவீங்க. இந்த வேளையில கூட நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா? இப்போ இந்த 5 காரியத்தை நம்ம தியானித்து இருக்கிறோம். இந்த 5 காரியம் எல்லாருக்கும் தேவை. விடுதலை தேவை, சிறையிருப்பு மாறணும், என் யுத்தத்தை கர்த்தர் நடத்தணும், எனக்கு எதிராக இருக்கிற கோட்டையெல்லாம் உடையணும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் இருதயத்தில் வந்து ஆளணும்னா இப்போ நம்ம எல்லாரும் ஸ்தோத்தரிக்க போகிறோம். இப்போ சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்தரிக்கிறீங்களா? எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. 5 மேன்மையான காரியத்தை சொல்லி இருக்கிறேன். வேதத்திலிருந்து சுட்டி காட்டிருக்க இந்த 5 காரியத்தை கர்த்தர் உனக்கு தரணும்னா, இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்து இதை வாங்கினா நீங்க வாங்கிடுவீங்க. ஆனா கர்த்தர் இலவசமாக நீ ஸ்தோத்திரம் பண்ணு, நான் இதை செய்யறேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம செய்ய மாட்டோம். எல்லாரும் வாயை திறந்து இப்ப ஸ்தோத்தரிப்போமா? நீ ஸ்தோத்தரிக்கிற வேளையில, நீ ஸ்தோத்தரிக்கிற வேளையில உன் குடும்பத்தில் உனக்கு எதிராக இருக்கிற எல்லா கோட்டை, ஒருவேளை நீ இங்க ஆராதித்து பார், இங்க ஸ்தோத்தரித்து பார், உன் வீட்டில் இருக்கிற கோட்டை உடையும், உன் கிராமத்தில் இருக்கிற கோட்டை உடையும், உன் தொழிலில் இருக்கிற கோட்டை உடையும். ஆண்டவர் சிறையிருப்பு மாத்தணும். இப்ப வாயை திறந்து ஸ்தோத்திரிங்க. எந்த அளவு துதிக்கிறாயோ, எந்த அளவு ஸ்தோத்திரங்களை செலுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் இன்னைக்கு உனக்கு எதிராக இருக்கிற காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தர போகிறார். அந்த யுத்தத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீ செய்யாண்டா, நீ சும்மா இருப்பா, கர்த்தர் யுத்தத்தை உனக்காக செய்வார். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் வரும். எந்த காரியத்தை குறித்து பயந்து இருக்கிறாயோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை வரணும்னா, ஒரு விடுவிப்பு உண்டாகணும்னா இப்போ வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரிங்க. அவருடைய நாமங்களை சொல்லி, அவருடைய செயல்களை சொல்லி, அவருடைய மகத்துவங்களை சொல்லி, அவர் செய்த அற்புதங்களை சொல்லி சொல்லி நன்றி சொல்லுவீங்கன்னா கர்த்தர் இந்த நாளிலும் கூட அந்த கிருபையை உங்களுக்கு பெருக செய்வார். யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. உன்னை கர்த்தர் விடுவிப்பார், உனக்கு சமாதானத்தை தருவார். உன் கோட்டை எல்லாம் உடையும், உன் சிறையிருப்பு மாறும். ஸ்தோத்திரங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் தான் உனக்கு எல்லாம் செய்யணும். கர்த்தர் தான் உன்னை விடுவிக்கணும். கர்த்தர் தான் உன் சிறையிருப்பை மாற்றணும். கர்த்தர் தான் உனக்கு சமாதானம் தரணும். உனக்காக கர்த்தர் தான் யுத்தம் செய்யணும். இப்போ ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க, ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதுமே செலுத்தலாம். எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திர பலிகள் மூலமாக மகிமைப்படுத்தலாம். தேவனாய் கர்த்தர் நமக்கு இறங்குறதுக்கு ஒரே வழி துதிகளும் ஸ்தோத்திர பலி. நம்ம ரொம்ப நீண்ட ஜெபம்லாம் பண்ணவே வேண்டாம். ஸ்தோத்திர பலிகளை, துதிகளின் சத்தத்தை உயர்த்தி நம்ம செலுத்துவோமானால் கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைக்கிறார். இடையூறாக வருகிற கட்டுகள் எல்லாம் அவிழ்படுகிறது. சிறையிருப்புகள் மாறும், சமாதானம் பெருகும். தொடர்ந்து தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதற்காக கர்த்தரை எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் துதித்து ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. நடக்கும் போதும், தூக்க வரமில்லாதபடி சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுதும், தொழில் செய்கிற பொழுதும் நாம கர்த்தரை மனமாற துதித்து ஸ்தோத்தரிக்கலாம். கட்டுகள் எல்லாம் உடைபடும் என்று சொன்னது போல அநேக சிறையிருப்புகள்
மாறுவதற்காக மிகப்பெரிய தேவ சமாதானம் நம்மை ஆட்கொள்வதற்காக நம்முடைய நாட்கள் முழுவதுமாக துதித்து சொத்தரித்து ஆண்டவரை மைமைப்படுத்த முன்வாருங்கள். உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு கஞ்சி கதறி கூத்தாடி மன்றாடுகிறோமே. துதித்து பார், ஸ்தோத்திர பலி செலுத்தி பார். அவர் இறங்கி வருகிறார். மலைகள் தகர கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தாவே, என் ஜனங்களுக்கு நீர் அப்படியே செய்வீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் உங்கள் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென்.